எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் டிஎன்டெட் கரண்ட் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்கள் 2026. ஸோ டிஎன்டெட் பேப்பர் 1 இருக்கலாம், பேப்பர் 2 இருக்கலாம். டோட்டல் 150 கொஸ்டின், 150 மார்க்கு. ஸோ நம்ம வந்து இப்போ டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் ஆகணும் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி தேர்வர்கள் 90 மார்க்ஸ் எடுக்கணும். பேப்பர் 1 இருக்கலாம், பேப்பர் 2 இருக்கலாம். அதே போன்று ரெஸ்பெக்டிவ் பிசி, பிசிஎம், எம்பிசிஆர், டிஎன்சிஎன், பிடபிள்யூடி தேர்வர்கள் 75 மதிப்பெண்கள் எடுக்கணும். அதே போன்று ரெஸ்பெக்டிவ் எஸ்சி, எஸ்சி அண்ட் எஸ்டி தேர்வர்கள் 60 மதிப்பெண்கள் எடுக்கணும். என்ன கோரிக்கை அப்படின்னா ஃபார் ஆல் 60 மார்க், 150க்கு 150 மார்க்குங்களா, இந்த 150 மதிப்பெண்களுக்கு 60 மதிப்பெண்கள் வரணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை. வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஸோ எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அண்ட் கணிப்புப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் இது 2025 ரிசல்ட்லேருந்து அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எங்கள் தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதிக சப்போர்ட், அதிக சப்போர்ட், அதுக்கான சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ 2026 வர இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா 2026 டிஎன்டெட் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த தேர்வுலேருந்து நமக்கு சப்போஸ் 60 மார்க்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 2026லேருந்து அப்ளை ஆகலாம். 2025லேருந்து அப்ளை ஆகுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். அது உங்களுடைய கோரிக்கை, அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய உரிமை, அதை நீங்கள் முன் வைங்க, பார்ப்போம். பட் வந்து என்ன இப்போ எங்கள் தரப்புலேருந்து ஒரு முக்கிய ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2025 ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து கரண்ட் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்களை விட கம்மியாக இருக்கேன், 60 அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 2025 அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்னென்னா ஒரு வாய்ப்புக்காக இது பண்ணுறாரு. அப்போ இதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும்போது அடுத்த வாய்ப்பை நம்ம பார்க்கும்போது ஸோ நமக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வந்து ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பாக இருக்குது. இந்த அறிவிப்பை காமன் டெட்டாக, அதாவது எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி டெட். ஸோ இதுக்கு வந்து அதிக அளவிலான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதுக்கான சப்போர்ட்டும் அதிக அளவிலான இருக்குது. ஸோ அதனால் எங்களுடைய மிக முக்கிய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ் மதிப்பெண்களை 60ஆக குறைப்பது மற்றும் ஸோ இப்போ வந்திருக்கிற அறிவிப்பு எல்லாருக்குமான அறிவிப்பாக, அதாவது காமன் டெட்டா எல்லாருமே இப்போ 2025 பார்க்கும்போது எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ஃபார் ஆலாக தான் இருந்துச்சு. அதே போன்று இப்போ 2026 அப்ளை பண்ண போகிறதும் எல்லாருக்குமான ஒரு அறிவிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை, எல்லாருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. நாங்கள் தேர்வர்களோட நிற்கிறோம். உங்களுடைய கோரிக்கைகளும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2025லேருந்தே எனக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். ஒய் பிகாஸ் பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ். ஏன்னா 2025 ரிசல்ட் கொடுத்து சர்டிஃபிகேட்டே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இஃப் சப்போஸ் நான் உங்களுடைய கோரிக்கை ஏற்றப்பட்டு ஒரு ரிவைஸ்டு ரிசல்ட் மாதிரி வந்தாலும் வரலாம். பட் அதை நம்ம வந்து தேர்வர்களுக்கு ஹோப் கொடுக்க முடியாது, பிகாஸ் பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ். ஸோ நீங்கள் இந்த தேர்வு வரலை, அடுத்த தேர்வாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு காலங்கள் போயிட்டுருக்கு. பிப்ரவரி மாதம் முடிய போகுது. ஜஸ்ட் ஒரு 3 to 4 months தான் இருக்குது. ஜஸ்ட்டு 3 to 4 months தான் இருக்குது. ஸோ கம்மிங் டிஎன்டெட் இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான இந்த அறிவிப்பு எல்லாருக்குமான அறிவிப்பாக வெளியாகணும். இல்லை ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பு ஒரு பக்கம் இருந்துட்டு இன்னொரு அறிவிப்பு நமக்கு விரைவில் வெளியாகணும். இதுதான் நம்மளுடைய காமன் வெளியாகணும். ஸோ இது வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ யாரும் 2025 குறையும் அப்படின்னு சொல்லி, குறைந்தால் சந்தோஷம் தான், குறையும் அப்படின்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த தேர்வுக்கு இப்போ படிக்க ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். இல்லைனா 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, அந்த பேச்சே வேண்டாம். உறுதியாக வெற்றி பெற வேண்டும். ஸோ டிஎன்டெட் பேப்பர் 1 படிக்கிறவங்க எஸ்ஜிடி தேர்வுக்கு சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்டெட் பேப்பர் 2 படிக்கிறவங்க யூஜிடிஆர்பிக்கும் சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம அப்படி தான் இப்போது டிஎன்டெட் படிக்கும்போதே சொன்னோம், இது மாதிரி யூஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போன்று டிஎன்டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டோம், அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வரப்போது. 2026 நான் உறுதியாக பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன படிக்கிறதா இருந்தாலும் நியமன தேர்வுக்கும் சேர்த்து படிங்க. ஸோ எங்கள் தரப்புலேருந்து டிஎன்டெட்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 249 rupees மட்டும்தான். நம்ம பேட்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் பேர் நம்மகிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் யார் வேணாலும் கிளியர் பண்ணலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ 249 ரூபா மட்டும்தான். ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. நீங்கள் இந்த டெட்டு கிளியர் பண்ணால் தான் அடுத்த நியமன தேர்வுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். அதனால் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 299 மட்டும்தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. டிஎன்டெட்டும் யூஜிடிஆர்பியும் அடுத்தடுத்து டிஎன்பிசி பேச்சஸ், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் செய்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ டிஎன்டெட்டாக இருக்கலாம், யூஜிடிஆர்பியாக இருக்கலாம். ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011 ஆர் யூஸ் அவர் அகாடமி ஸ்கேனர். சரிங்களா? ஸோ டிஎன்டெட் பேட்ச் வந்து 249 ரூபா, யூஜிடிஆர்பி வந்து 299 ரூபா. ஸோ டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் கவலையே வேணாம், நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்கு எங்கள் தரப்பிலிருந்து சில ஆஸ்பர் சிலபஸ் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக் என்னன்னு சொல்லிடுவோம், ஸ்டடி சோர்ஸுமே ரெஃபர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கைடன்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அதே போல் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கான பேட்சும் போட்டிருக்கோம்.
249 ருபீஸ் மட்டும்தான். ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ ரெஃபரன்ஸ் புக் என்னென்னு சொல்லிடுவோம். இன் சிம்பிள் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாட்ஸ் ஆஃப் பேர் நம்மகிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, போஸ்டிங் வாங்க போகிறாங்க. ஸோ TNTலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட படித்த பசங்களே, அதாவது நம்மகிட்ட படித்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸே அடுத்து UGTRB பேட்சும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 800 பேருக்கு மேலே, நியர் 900 போயிட்டுருக்கு. ஸோ அதில் எங்களுக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு மேலே நம்மகிட்ட படித்து கிளியர் பண்ணவங்க தான். ஸோ அதனால் அமௌண்ட் குறைவு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக பார்க்குறோம், ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக செய்கிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.